ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன் டெட் பேப்பர் 2 10/2/2023 ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் வந்து இதில் கொடுத்துருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் இதில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் கீயை வந்து நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டினோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ்லேருந்து வந்தது. விச் ஒன் அமாங் தி ஃபாலோவிங் இஸ் தி சோல் பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் நோட்டீஸ் கிவ்ஸ் தி கரெக்ட் மீனிங். ஸோ நோட்டீஸ்க்கு வந்து பார்த்தோம்னா என்ன பர்பஸ்க்காக நோட்டீஸ் வந்து நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷில். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கிவன் டு அ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ நிறைய மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை வந்துட்டு ஒரே சமயத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு கண்ணோட்டத்தில் கொடுக்கறது தான் பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னுடைய ஆப்ஷனில் வந்து செக்ஷன் ஏ தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். ஸோ அதான் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவில்களில் அகநாளிகையின் மீது அமைக்கப்படுவது. ஸோ இது வந்து +1 புக்கில் இருக்குது. அகநாளிகை அப்படின்னா கருவறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கான ஆப்ஷன் வந்து கருவறைக்கு மேலே வந்துட்டு விமானம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து இதில் வந்து கோபுரம் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சரியானது அப்படிங்கிறது என்னங்கிறது செக் பண்ணிங்க. ஆனால் +1 புக்கில் வந்து இதற்கான ஆன்சர் வந்து இருக்குது. இது வந்து சைக்காலஜி கொஸ்டின். இருகாரணி கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஸ்பியர்மேன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாகவே சொல்லலாம். ஆன்சர் வந்துட்டு ஸ்பியர்மேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், அதாவது கூற்று காரணம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து எனக்கு வந்து சரியானபடி வந்து தெரியல. ஸோ அதனால் கூற்று காரணங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம வந்து இருக்க வேணாம். ஸோ இன்னொரு வீடியோவில் கூற்று காரணங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு 70 கொஸ்டின் வரைக்கும் இதில் நான் வந்து ஆன்சருக்கு கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7, செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவது தொடர்பான சிந்தனை ஓட்டத்தை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிறது. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி கொஸ்டின்ஸும் இதில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதற்கான இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1978 தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் அமாங் தி ஃபாலோவிங் இஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஹி வியர்ஸ் அ ப்ளூ ஷர்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ இதில் வந்து ஹிதாயத்துல்லா இந்திய ஜனாதிபதியாக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1969 தான் சரியான ஆன்சர். ஸோ வரி ஏய்ப்பு செய்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறதுக்கு 3 இயர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். தமிழ் மொழி எவ்வகை குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிறதுக்கு திராவிட மொழி தான் சரியான ஆன்சர். தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் தான் சரியான ஆன்சர். உடம்படு மெய்கள் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வு. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ கவிதை வந்து பார்த்திங்கன்னா அமுதோன் தான் எழுதியிருக்காரு. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலடியாரில் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து நாலடியார் தான். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை வந்து கொண்டு வந்தவருக்கு அடித்தளமிட்டவர் பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் சரியான ஆன்சர். ஹேர் கட் அப்படிங்கிறதுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவுன் ப்ளஸ் வேர்ப் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் காணப்படும் பிளைஸ்டோசின் காலகட்டத்தில் விண்கற்கள் புவி மீது ஏற்படுத்திய பள்ளத்தின் காரணமாக உருவான ஏரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோனார் ஏரி தான் சரியான ஆன்சர். பெரம்புலேட்டர் அப்படிங்கிறதுக்கான கிளிப்டு வேர்டு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ப்ராம் அப்படிங்கிறது PRAM அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். வான்வெளி புகைப்படங்களை ஒரு நிலையான உயரத்திலிருந்து டேஸ் வினாடிகள் கால இடைவெளியில் தொடர்ந்து எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் 10-30 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பின்வரும் குறட்பாக்களில் எது ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து இன்னொரு கொஸ்டினில் வந்து நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ சோசியலும் அதே மாதிரி அதிகபட்சமான கொஸ்டின்ஸுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அசோகர் ஓகேங்களா. ஸோ அசோகருடைய கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து பிராகிருத மொழியில் தான் இருக்கும். ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா இதில் தெலுங்கு மொழியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்னுடைய வியூ படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் தவறு அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பெர்சோனா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோட பிஹேவியரை தான் குறிக்கும். நூற்றி 3 பாடல் வரிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு தான் ரைட்டு. ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின்லேயே இதில் ஆன்சர் இருக்கும். ஸோ 2 அவைகள் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1861 தொல்லியல் துறை யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் வந்து நமக்கு இது ஓப்பன் கொஸ்டின் தான். ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் இயக்கத்தின் முக்கிய தலைவர் கான் அப்துல் காபர் கான் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலுசிஸ்தானை வந்து சார்ந்தவர் இவர். அடுத்த கொஸ்டின் 62 பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறதா சரி. அடுத்து மோட்டார் வாகன விதிமுறைகள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏற்படுத்தப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1988. அது நடைமுறைக்கு வந்தது 1989. ஸோ 89 தான் சரியான ஆன்சர்.
ஸோ ரெகக்னைஸ்டு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து ஐடென்டிஃபைடு. பானர் டேஸ் ஒரு அரசரின் முதல் வாழ்க்கை வரலாறு நூலாகும் அப்படிங்கிறது பானர் எழுதுனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷசரிதம். So which one of the following is a complete narrative that involves characters and events that stand for an abstract idea or event அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலிகரி தான். வேளாண் வேதம் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் நாலடியார். அடுத்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்வர் ஏரி தான். ட்ரீ ஷெட் தேர் லீவ்ஸ் இன் டேஷ் சீசன் அப்படிங்கிறதுக்கு மரங்கள் வந்து இலையை உதிர்க்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டம் சீசனில் தான் உதிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது அழகான கொஸ்டினாக இருக்கும். ஒரு புக்கில் வந்து ஓப்பன் கொஸ்டினாக இது வந்து இருக்கும். ஸோ இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம், இயற்கை தவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிந்தாமணி, இயற்கை இன்பக்களம் வந்து கலித்தொகை, இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10 பாட்டு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய இதில் வந்துட்டு பி. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து இல் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்டு ரேடியஸ் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் வந்துட்டு ரேடி அப்படிங்கிறது. இதுவும் புக்கில் ஓப்பன் கொஸ்டினாக வந்திருக்கும். நட்சத்திரவாசி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம் அப்படிங்கிறவர் தான். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறுதி அதிகாரம் வந்து நமக்கு வந்துட்டு சரியான ஆன்சர் மக்கள் அப்படிங்கிறவங்க தான். மக்கள் நம்ம தான். நெடுஞ்சாலையில் வந்துட்டு மிக குறுகிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து 785. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கமானா என்ன, செமிகோலன் என்ன, ஃபுல் ஸ்டாப்னா என்ன, கோலன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இட்லி பூ அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பெயர் வந்து வெற்றிப்பூ அப்படிங்கிறது தான். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய அமைப்பை நடத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகேசி அப்படிங்கிறவர் தான். இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து கலித்தொகை. காம்லி அப்படின்னா அட்வர்ப் தான் ரைட்டு. ஸோ எல்ஒயில் முடிஞ்சாவே அட்வர்ப் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. கவிதை கிரீடம் எனப்படுவது வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குற்றால குறவஞ்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடியம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்துட்டு ப்ரிப்பேர் ஃபார் அ கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் தான். இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பளங்களி ஏரி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து சிலிக்கா ஏரி தான். ஓகேங்களா? ஸோ சிலிக்கா ஏரி தான். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலம்தான். பொய்டிக் அப்ரிவேஷன் ஃபார் ஓவர் அப்படிங்கிறதுக்கு சரியான ஆன்சர் ஓ அஃபாஸ்டஃபி இஆர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்தியாவில் 65% பெட்ரோலிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் எண்ணெய் வயல் வந்து பார்த்திங்கன்னா மும்பை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறதுக்கான சரியான ஆப்ஷன் வந்துட்டு புறநானூறு.
நாட் அப்படிங்கிறதுக்கான சரியான மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1.852 தான் சரியான ஆன்சர். சர்ப்ரைஸ்டு அப்படிங்கிறதுக்கான ஆன்டானிமி வந்து எதிர்ச்சொல் வந்து அன்சர்ப்ரைஸ்டு. இதுதான் சரியான ஆன்சர். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். பிக் அவுட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா சொபிஸ்டிகேட்டட் தான் சரியான ஆன்சர். மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் வந்து நமக்கு வந்து இட்டாலி. என் தமிழ்னா அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பொருளாதார முன்னேற்றம் பற்றி இலக்கணம் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். பிற்கால சோழர் ஆட்சியில் இருந்த சரியான உள்ளாட்சி அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சபையார், ஊரார், நகரத்தார், நாட்டார் தான் சரியான ஆன்சர். ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் தான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட், தி சன்டைல் மேட் பை டேஸ் இஸ் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அட் ஹோல்ஸ்ட்ரோப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான், ஓப்பன் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. ஸோ சார் ஐசக் நியூட்டன் தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் இன் த பஞ்ச் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் சரியான ஆப்ஷன். மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவது வந்து பொதுவியல் திணை. ஆப்ஷன் இதான் ரைட்டு. கல்ப் நீரோட்டம் லாப்ரடார் நீரோட்டமும் சந்திக்கும் இடத்தில் எந்த மீன்பிடி தளம் அமைந்துள்ளது அப்படின்னா கிராண்ட் தான். கிராண்ட் திட்டு அப்படின்னு சொல்லுவோம், கிராண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூரிங் த வார். ஸோ டியூரிங் அதாவது காலத்தை குறிச்சது அப்படின்னா நம்ம வந்துட்டு அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி அட்வெர்பில் வந்து கொண்டு வந்துடும். ஸோ ஆப்ஷன் வந்து ASVO தான் சரியான ஆப்ஷன். வேலுநாச்சியார் கூற்று அது அடுத்ததில் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பதைப்பூர்ச்சிக்கரை அக்பர் அப்படிங்கிறது சரியான கூற்றாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொஸ்டின் சைக்காலஜியில் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு பொறியியல் படிப்பிலும் மருத்துவ படிப்பிலும் சேருவதற்கு இடம் கிடைக்கும்போது எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் பார்த்தீங்க அப்படின்னா அணுகுதல் மனப்போராட்டம் தான் சரியான ஆப்ஷன். சன்மார்க்க சண்ட மாருதம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தான் சரி. வெப்ப அடுக்கின் மேல் பகுதியில் உள்ள வாயுக்களின் அளவு சீரற்று காணப்படுவதை பார்த்திங்கன்னா அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவான். ஸோ வெப்பம் அப்படின்னாவே அயனோஸ்பியர் அப்படிங்கிறது தான் சரின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் வந்து ஓப்பன் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் தான் சரி இதுக்கு ஆன்சர். துய்ப்போம் எனினே தப்புன பலவே என கூறும் நூல் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ அப்படிங்கிறது தான் சரியான ஆப்ஷன். ஆர்டிஐ நமக்கு வந்து ஆர்டிஐ அப்படிங்கிறது 2005 அக்டோபர். ஸோ இதுதான் சரியான ஆப்ஷன் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா
மீனிங் வேர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா QPSR தான். ஸோ த்ரெஷோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டோர் ஸ்டெப் அப்படின்னு வரும். ஸோ அதுலேயே ரீஸ்டோர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பிரிங் பேக் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இதை எடுத்தாவே நம்ம இதுக்கான சரியான ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்து QPSR அப்படிங்கிறது தான் சரி. இதுக்கு என்னோட கணிப்படி இதில் மாப்பிள்ளைகள் என்பவர்களை யாரை சொல்லுவாங்கன்னா அரபிட்ரேட்ஸை தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இதை என்னால் சரியால் எடுக்க முடியல. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சரியான ஆன்சரை நான் கொடுக்குறேன். சோசியலுக்குன்னு தனியாக போடுவோம். ஸோ அதில் இதை வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1992 தான் சரியான ஆப்ஷன். ஹீ இஸ் அ ஹானஸ்ட் மேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஏ செலக்ட் பண்ணியிருப்போம். பட் வந்து இதுக்கு வந்துட்டு ஆன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்து சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜோஹன்ஸ் கட்டன்பர்க் அப்படிங்கிறது தான் சரியான ஆப்ஷன். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா சரியான கொஸ்டின். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு கொஷினும் கூட. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 4. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதே செஷனில் வந்து எக்ஸாம் எழுதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு மற்ற கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.